ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1788வது பகுதி. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் 10 7ஆம் திருமொழி, திருவள்ளவாள் எனும் மலைநாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. அதில் 6வது பாசுரத்தை இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலிலே செல்வத்தின் நிலை நிலையாமை இவற்றை சொன்னீர். ஐம்பொறிகளும் தமக்கு விருப்பமான பொருள்களை தருமாறு வற்புறுத்தவும் அவற்றை அடக்கி நாம் திருத்தலத்தை அடைவதற்கு வழி என்ன அவை தரும் துன்பங்களுக்கு, அதாவது இந்த ஐம்பொறிகளும் இருக்கின்றனவே, அவை தரும் துன்பங்களுக்கு அஞ்சினா என்றால் திருத்தலத்தை அடைய முற்படலாம் என்று அறிவுறுத்துகிறார் ஆழ்வார். உருவினார் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. உருவின் ஆர் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல். திருவின் ஆர் வேதம் 4 5 தீ வேள்வியொடு அங்கம் ஆறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. உருவினார் பிறவிசேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல். திருவினார் வேதம் 4 5 தீ வேள்வியொடு அங்கம் ஆறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்கிறார். உருவின் ஆர் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. நுண்ணுடலிலே பொருந்திய பிறவியில் சேர்ந்தனவாய் புலால் பொதிந்து கொண்டு கிடக்கும் நரம்பு தோல் இவற்றால் ஆகிய பரு உடலில் நுழைந்து, அதாவது இந்த உடலிலே உள்ளே எலும்பு, ஊன், சதை, நரம்பு, இவற்றையெல்லாம் வைத்து தோலை கொண்டு தைத்திருக்கிறது, தோலை கொண்டு மூடி இருக்கிறது அல்லவா, அல்லது தோல் பைக்குள்ளே புகுந்திருக்கிறது. எவையெல்லாம்? ஊன், பொதி, நரம்பு, இவையெல்லாம் சேர்ந்ததுதான் பிறவி. அவை இந்த அப்படிப்பட்ட அந்த உடலிலே இந்த ஐம்பொறிகளும் புகுந்து கொண்டு எனக்கு அனுபவிப்பதற்கான பொருள்களை காட்டு என்று தொந்தரவு செய்கின்றன. அப்படி அறிவு நோய் செய்து நிற்கிறது அந்த ஐவர்தாம். ஐவர் என்றால் ஐம்பொறிகள் என்று பொருள். அப்படி துன்புறுத்தக்கூடிய ஐம்பொறிகள் தான் அதன் விருப்பப்படி செயல்பட நம்மை வருத்துதலுக்கு அஞ்சினாயானால் திருவினார் வேதம் 4 5 தீ வேள்வியொடு அங்கம் ஆறும் மறுவினார். நலன்கள் நிறைந்த 4 வேதங்கள், சிறந்த 4 வேதங்கள், திருவினார் நலன்கள், 5 தீக்கள், 5 வேள்விகள், 5 வேள்விகள், 6 அங்கங்கள், இவைகளையே வாழ்க்கை பொருளாக கொண்டிருப்பவர்கள் வாழ்கின்ற அங்கம் ஆர் மறுவினார். அவையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதையே வாழ்க்கை பொருளாக கொண்டிருப்பவர்களுடைய அந்தணர்கள் வாழ்கின்ற வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறு நெஞ்சே என்கிறார் ஆழ்வார். நெஞ்சே, சூட்சும சரீரத்தோடு கூடியிருந்து பிறந்து மாமிசத்தை பொதிந்து கொண்டு கிடக்கிற நரம்பும் தோலுமாகிற குடிசையின் உள்ளே ஐம்பொறிகளானவை புகுந்து துன்புறுத்தி வருந்தி கொண்டு குடியிருப்பதற்கு நீ பயந்தாயால், ஞானச் செல்வம் நிறைந்த 4 வேதங்களையும் 5 அக்னிகளையும் 5 வேள்விகளையும் 6 அங்கங்களையும் பொருந்தி இருப்பவர்கள் வாழும் வல்லவாள் என்ற திருப்பதியை சென்றடைந்து பொருந்துவாயாக என்கிறார். நெஞ்சமே, இந்த உடலின் வெறுக்கத்தக்க தன்மை உனக்கு தெரியாமல் இல்லையே. தீண்டா அழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டா நாற்றமிகு உடல் என்று திருவரங்க கலம்பகம் கூறுமல்லவா. உடம்பில் என்ன இருக்கிறது? இந்த மேலே தோல் போட்டு மூடி இருக்கிறது. தோலை திறந்து விட்டால் உள்ளே இருப்பதெல்லாம் சீயும் நரம்பும் செரிதசையும் வேண்டா நாற்றம் மிகுந்த உடல், உள்ளே செந்நீர்.
இந்த உடலின் நிலைமை இப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட உடலின் உள்ளே பஞ்சேந்திரியங்களாகிற வன்குறும்பர் புகுந்து நின்று, ஐம்பொறிகளும் புகுந்து நின்று, எனக்கு வேண்டிய விஷயத்தை காட்டு, எனக்கு வேண்டிய விஷயத்தை காட்டு என்று பிடுங்கி தின்றிடுவதற்கு அஞ்சி உய்யும் வகையென்ன என்று எண்ணி நாடினாயாகில் 4 வேதங்களையும் அதிகரித்து அவற்றின் 6 அங்கங்களையும் பயின்று பஞ்சாக்னிஹோத்திரிகளாய் 5 வேள்வி பாராயணர்களாய் இருக்கும் வைதிகர்கள் வாழுமிடமான திருவல்ல வாழிலே பொருந்தப்பார் என்கிறது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளியிருக்கிற வியாக்கியானத்தை பார்க்கலாம். உருவின் ஆர் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கஞ்சினாயேல் என்றும் உள்ளதாகிய ஆன்மா என்ற பொருளுக்கு பிறப்பாவது நுண்ணுடலோடு கூட பருவுடலிலே நுழைதல். உடலோடு கூடுதலாய பிறப்போடே புலாலை பொதிந்து கொண்டிருக்கின்ற நரம்பு தோல் இவற்றால் ஆகிய உடலிலே நுழைந்து எனக்கு நுகரத்தக்க பொருள்களை காட்டு, எனக்கு நுகரத்தக்க பொருள்களை காட்டு என்று வருத்தக்கூடிய காது முதலிய பொறிகளினுடைய வஞ்சனை செயல்களுக்கு நீ அஞ்சினாயானால், அதாவது இந்த பொறிகள் செய்யக்கூடிய அந்த அழும்புகளுக்கு பயந்தாயானால், திருவினார் வேதம் 4 5 தீ 5 வேள்வியோடு அங்கமாறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. மெய்யறிவிற்கு கருவியாக வேண்டிய இலக்கணங்களாலே குறைவற்றிருக்கின்ற 4 வகைப்பட்ட வேதம், 5 அக்னிகள், 5 வேள்விகள், 6 அங்கங்கள் இவற்றை முறையாக பயில்வதனையும் ஓம்புவதனையும் நிகழ்த்துவதனையும் வாழ்க்கை தொழிலாக உடையவர்கள் நிலையாக வாழ்கின்ற திருவல்லவாளை வாயாலே புகழ்ந்து பாடும்படி நெஞ்சாலே நிலைத்தது செய்வாயாக மனமே என்கிறார் ஆழ்வார். இந்த ஐம்பொறிகள் படுத்துகிற பாடு இருக்கிறதே, கண் காது செவி மூக்கு உடல் ஆகிய ஒவ்வொன்றும் தனக்கு இன்பங்களை தேடி எனக்கு அதை காட்டு, எனக்கு இன்பம் கொடுப்பதை காட்டு, அதை எனக்கு கொடு என்றெல்லாம் பாடாக படுத்துகிறது. அந்த துன்பத்தை, அது தருகின்ற துன்பத்தை எண்ணி அஞ்சினாயானால் நீ திருவல்லவாளை அடையலாம், திருவல்லவாளை அடைந்து உய்யலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து ஆகும். திருவல்லவாள் எப்படி? அங்கே நல்ல வைதிகர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் 4 வேதங்களை கற்றவர்கள், 5 வேள்விகளை செய்பவர்கள், 6 அங்கங்களை பயின்றவர்கள். அப்படிப்பட்ட சிறந்த வைதிகர்கள் வாழும் இடமான திருவல்லவாளிலே நீ சென்று எம்பெருமானை அடைவாயாக என்று கூறுகிறார் இந்த பாசுரத்தில். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை வைக்கலாம். உருவினார் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. உருவினார் பிறவி சேர் ஊன் பொதி நரம்பு தோல் குரம்பையுள் புக்கு அருவி நோய் செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல் திருவினார் வேதம் 4 5 தீ வேள்வியோடு அங்கமாறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்வன் ஸ்ரீவல்லபன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அருள்மாரி ஆலிநாடன் அடையார் சீயம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அபார கருணாசாகரர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.